எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் சரி, உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் உன்னை கைவிடாது. சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, பௌர்ணமியின் விடியலில் வெற்றி வரத்தினை கொடுக்க உன் முருகன் வந்திருக்கின்றேன். இன்று இந்த நாளில் என்னை நீ தள்ளிவிட்டாயானால் நிச்சயமாக இனிமேல் உன் முருகன் உன்னை காண தேடி வருவதற்கு வாய்ப்புகள் குறைவுதான். என்ன முருகா, காலையிலேயே இந்த வார்த்தையை நீ என்னிடத்தில் சொல்லலாமா என்று கேட்கின்ற என் தங்கங்கள், நான் உன் முன்னால் வருகின்ற இந்த நல்ல நாளில் என்னை நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கும் அல்லவா? பௌர்ணமி விடியலில் சிங்காரவேலனை கண்டு சிங்காரவேலனின் ஆசிகளை பெறுவது என்ன சாதாரணமான விஷயமா? இது எல்லோருக்கும் வாய்க்கும் என்று நீ நினைக்கின்றாயா? எத்தனையோ பேர் நினைக்கலாம், இது உண்மை இல்லை, இது பொய், தெய்வம் எப்பொழுது நேரில் வந்தது என்று சொல்லலாம். ஆனால் நம்பிக்கை கொண்ட தங்கங்களுக்கு இது தெய்வத்தின் வார்த்தைகள் அல்லவா? அப்படி நம்பிக்கை வைத்து தெய்வத்தை தன் அருகில் வைத்து கொண்டிருக்கின்ற தங்கமாக நீ இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, உன்னை சுற்றி நான் வந்து உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கின்ற இந்த தருணமானது இனி உனக்கு எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையையும் நீ கேட்கின்ற அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுப்பதற்கான அத்தனை உறுதியையும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. என் தங்கமே, நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது என்றால் உனக்கான அத்தனை சந்தோஷமும் உன்னை நிச்சயமாக தொடர்ந்து வரும். நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டால் இந்த சிங்காரவேலனின் வார்த்தைகள் அடிக்கடி உன் கண்ணில் படும். முருகன் நான் இருக்கின்றேன் என்பதனை நீ எப்பொழுதும் உனக்கு நான் உணர்த்தி கொண்டே இருப்பேன். உன் முன்னால் நின்று உனக்கு நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுது மனதார உன்னுடையது என்று சொல்லி பெற்றுக்கொள்கின்றாயோ அப்பொழுதே உன் வெற்றியை நீ உறுதி செய்கின்றாய். கஷ்டத்தை கொடுத்தவுடன் வேண்டாம் என்று சொல்வதும், சந்தோஷத்தை கொடுத்தால் மட்டும்தான் பெறுவேன் என்று சொல்வதும் ஒருபொழுதும் உனக்கு சரியானது அல்ல. எதை கொடுத்தாலுமே தெய்வம் கொடுக்கிறது என்று சொல்லி அதில் என் தங்கம் நீ எப்பொழுதும் உனக்கான வெற்றியை உறுதி செய்கின்றாயானால் நீ நினைத்து விட்டது மட்டுமல்ல, நீ நினைக்காததும் இந்த வாழ்க்கையில் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னால் அத்தனையும் நிச்சயமாக உனக்கு மட்டுமல்ல, உன்னை சார்ந்தவர்களுக்கும் பெற்றுக் கொடுக்க முடியும். உன்னுடைய மனது அப்பேற்பட்ட மனது இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் தன்னுடையதாக மாற்ற வேண்டும் என்று ஒருபொழுதும் நீ நினைத்தது கிடையாது. எதுவாக இருந்தாலும் தனக்கு மட்டுமல்லாமல் தன்னை சுற்றி இருக்கின்றவர்களுக்கும் நாம் எல்லா விஷயங்களையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தை அல்லவா? தன்னை சார்ந்தவர்களும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற தங்கங்கள் அல்லவா? எவ்வளவுதான் இவர்களிடத்திலிருந்து அவமானத்தை சந்தித்தாலுமே அவர்களை ஒருபொழுதும் உனக்கு நடுத்தருவில் விட்டுவிட எண்ணம் வராது. இந்த நன்றி உணர்ச்சிதான் அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இதற்கெல்லாம் கலங்கி நிற்பதை விட, இதையெல்லாம் எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை விட, என்ன நடந்தால் என்ன, யார் எப்படி போனால் நமக்கென்ன, நாமாக இருந்துவிட்டால் போதும் என்று என் தங்கம் நினைப்பதை நிச்சயமாக உன் தாயானவள் நான் நன்கு அறிவேன். இனி உன் முன்னால் நான் வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் எண்ணி இதையெல்லாம் நினைத்து கலங்கி விடாமல், இனிமேல் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நான் தருவதை எல்லாம் பெற்றுக்கொண்டு உன்னுடைய வெற்றியை அங்கே நிறுத்தி கொண்டே செல். பௌர்ணமி உன் வாழ்க்கையை மாற்றும். பௌர்ணமி விடியல் இருண்டு இந்த உன் வாழ்க்கையின் ஒளி ஏற்றும். எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு பல உண்மைகளை எடுத்துச் சொல்லும். எந்த நேரத்திலும் சிங்காரவேலன் உன் முன்னால் வந்து நிற்பான் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையின் பல விஷயங்களை நீ சரிவர புரிந்து கொண்டு விடுவாய். உன் முன்னால் நான் நிற்கும் பொழுது உனக்கு வேண்டிய வரங்கள் மட்டுமல்ல, உன் வாழ்க்கையும் உன் கைகளிலேயே மீண்டும் கிடைத்துவிடும்.
என் தங்கமே, முருகன் சொல்லும் பொழுதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உன் நினைவில் இருக்க வேண்டும். எந்த ஒரு உறவையும் ஒருபோதும் இழுத்து பிடித்து நிறுத்தி வைக்க கூடாது. ஏனென்றால் விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை இழுத்து பிடித்து நிறுத்துவதனால் எந்த ஒரு பலனும் இல்லை என்பதனை முதலில் புரிந்துகொள். அதனால் எதுவாக இருந்தாலும் உன்னை தேடி வருகின்ற பொழுது அதற்கான வெற்றியை நீ உறுதி செய்துவிட்டால் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. கண் முன்னால் வருகின்ற ஒவ்வொரு வெற்றியுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் நாம் நமக்கானது, இந்த வாழ்க்கையில் நம்முடையதும் என்று எதை சொல்கின்றோமோ அதையே நம் வாழ்க்கையாக என்றும் என்றென்றும் மாற்றுகின்றோம் என்பதனை நீ மறந்துவிடாதே. இந்த நேரம் உனக்கு நான் தருகின்ற வெற்றி போல, இந்த நேரம் நான் உனக்கு தருகின்ற இந்த வாழ்க்கை போல வேறு யாருக்கும் கொடுத்தது கிடையாது. இந்த தைரியத்தை நீ என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்வது போல வேறு யாரும் பெற முடியாது என்பதனை நீ புரிந்துகொள். என் தங்கமே, மனது எப்பொழுதும் எதையெல்லாம் யோசிக்கின்றதோ அதுவெல்லாம் ஒவ்வொரு நொடியிலும் உனக்கானதாக மாறக்கூடிய சூழ்நிலை உன் வசமாகி வரும் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள். உன் முன்னால் நின்று நான் உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் அதிலிருந்து நீ உனக்கு தேவையானது என்ன, அது உன் வாழ்க்கைக்கு சரியானது தானா என்பதனை ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்துவிட்டு பெற்றுக்கொள். ஏனென்றால் நீ எந்த விஷயத்தையுமே முடிவெடுத்து விட்ட பிறகு, அதை ஆரம்பித்து விட்ட பிறகு ஒருபொழுதும் பின்வாங்கிவிட முடியாது. ஆனால் செய்வதற்கு முன்னால் நாம் யோசித்து விட்டோமானால் அதற்கு பிறகு அதிலிருந்து பின்வாங்கிட ஒருபோதும் உனக்கு மனது வந்துவிடாது. நீ நினைத்தது போல இந்த வெற்றியில், இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை உறுதியையும் நிச்சயமாக பெற்றிடுவாய் என்பதனை நீ மறந்துவிடாதே. எப்பொழுதும் உனக்கு நான் என்ன கொடுக்க நினைத்தாலும் அதை நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி உன் மனநிலையில் இருக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் நான் உறுதிப்படுத்தி கொடுப்பேன். எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக இனிமேல் சந்தோஷப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் பெருமகிழ்ச்சியான வெற்றிக்கு உன்னை அழைத்து செல்கின்றது என்பதனை நீ மறக்காதே. என்னை வணங்கிய என் தங்கம், நிச்சயமாக இன்று உன் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை நீ பெறுவாய். இத்தனை காலமும் தேங்கி நின்ற ஒரு விஷயம், இத்தனை காலமும் நீ நடக்காது என்று நினைத்து கைவிட்ட ஒரு விஷயம் இப்பொழுது உன் வாழ்க்கையாக மாறக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இனிமேல் எதற்கும் கலங்காமல் இரு. உன்னோடு நான் இருந்து உன் வெற்றியை என்றும் என்றென்றும் உறுதி செய்வேன் என்பதனை மட்டும் நீ மறந்துவிடாதே. சிங்காரவேலனுக்கு அரோகரா.